जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வார வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். மகர ராசி நேயர்களை, மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மெதுவாக செல்கிறேன் என்று யாரும் உங்களை பலவீனமாக நினைக்க வேண்டாம். நீங்கள் நிற்காமல் சென்றால் உங்களை முந்தியவர்கள் கூட உங்கள் பின்னால் நிற்பார்கள். இதுதான் உண்மையான வார்த்தை. இந்த வாரம் உங்கள் அமைதியை காப்பாற்றுங்கள், உங்கள் உழைப்பை நிறுத்தாதீர்கள். அதாவது வார்த்தையில் அல்ல, உங்கள் உயர்வில் எல்லாமே இருக்கணும். ஸோ கவனமா இருங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கரெக்டா முயற்சி திருவினையாக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களை தடுக்கிறவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் இந்த வாரம் உங்களை நீங்களே தடுத்துக் கொள்ளாதீர்கள். என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, உங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை பண்ணிக்காதீங்க. பணியிடத்தில் பொறுப்புகள் கூடும். சில பேருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கேற்ற மதிப்பும் கிடைக்கும். சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்டம் மகர ராசிக்கெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதுலயும் அவிட்டம் மகர ராசி தலைமையில கத்தி இருக்கிற மாதிரி தான், கொஞ்சம் பிரச்சனைங்க அதிகமா இருக்கு, கவனமா இருங்க. திருவோண நட்சத்திரம் மகர ராசி சமாளிச்சிருவாங்க. உத்திராட நட்சத்திரம் மகர ராசி ஏண்டா வாழறோன்னு இருக்காங்க, என்னடா நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது கடன் வாங்கி சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிண்டு, உங்களுக்கு நீங்களே சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிண்டு, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதனால யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. எப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பழைய கடன்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் சில விஷயங்கள்லாம் வரும். வேலை போல வீட்டிற்குள் கொண்டு வருவதால் மனக்கசப்பு ஏற்படும். ஆஃபீஸோட ஒர்க் ஆஃபீஸோட முடிஞ்சிடணும், வீட்டு ஒர்க்கு வீட்டோட இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக, சில விஷயங்கள்லாம் கரெக்டாக வரும். கடினமான சில பாடங்களை மாணவிகள் எடுத்து படிப்பாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம், ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹெவி லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இது பண்ணுங்க. பேசுனதே திரும்ப திரும்ப பேசாதீங்க. என்ன பேசணும், என்ன பண்ணணும், ஒரு தடவை முடிவு எடுத்தா சொல்றாருல, நான் ஒரு தடவை முடிவு பண்ணேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி உங்க பேச்சை நீங்களே கேட்காதீங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா பின் வாங்காதீங்க. லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். கடன் இஎம்ஐ எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பார்த்து சில விஷயங்கள்லாம் கொண்டு போங்க. நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அதிக வட்டி கடன், பொறுப்புகளை தள்ளி போடுதல், உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குறுதி, வேலை அழுத்தத்தை வீட்டில் காட்டுதல், ஆவணங்களை அலட்சியம் செய்தல், வெற்றியை தாமதப்படுத்தும் பயம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. தேவையில்லாம வாக்குறுதி கொடுத்து நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. மெடிக்கல் இஷ்யூ 41% வரைக்கும் இருக்கு. நீ பெயின், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், பேக் டிஸ்கம்ஃபர்ட், இது எல்லாமே இருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகம், டிப்ரெஷன் அதிகமா இருக்கு.
நீங்க என்ன செய்றீங்கன்றது உங்களுக்கே சில நேரத்துல தெரியல. நீண்ட காலமாக உழைத்த ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் கிடைக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு புதிய பாதை திறக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ் பண்ண முடியும். இந்த வாரம் உங்கள் அமைதியை காப்பாற்றுங்கள், உங்கள் உழைப்பை நிறுத்தாதுக்கு பதில் உங்களுடைய உயர்வு நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே போல அவிட்ட நட்சத்திரத்துல மகர ராசியில இருக்கக்கூடிய அக்கா, கூட பிறந்த அக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது சகோதரி, ஒண்ணு விட்ட சகோதரி, அந்த மாதிரி இருக்க உனக்கு அக்கா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவிட்ட மகர ராசி தான் தாங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க, கொஞ்சம் கோவப்படுத்துற மாதிரி எல்லாம் குடும்பத்துல பேசுவாங்க. இருந்தாலும் சில விஷயத்த நீ கரெக்டா கொண்டு போன அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.